ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய பொருளை நான் போட்டுடுறேன். தம்பி, இது வந்து 4300 இது மேலே ஸ்டிக்கர் விட்டு 4300. இது கூட வந்து ஒரு சார்ஜர் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 8. இது 8GB ரேமு 128. ஓப்போ ரெனோ 8 4300 கொடுக்குறோன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்னா டிஸ்பிளே மாற்றிருக்கு. டிஸ்பிளே வந்து ஒரு காப்பி டிஸ்பிளே தான், டூப்ளிகேட் டிஸ்பிளே கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் டிஸ்பிளே சேஞ்சுடு, டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நான் ஃபேன் ரிப்பேர் பண்ணுறவராக்கு நினச்சேன். அப்படியா? சரி சரி. இந்த இது எழுதிரு 4300. ஓப்போ ரெனோ 8, டிஸ்பிளே சேஞ்சுடு, சார்ஜர் இருக்குது. மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. செகண்ட்ஸு பவுச் அடையாளம் பின்னாடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இந்த பாருங்கள், பவுச்சு ரொம்ப நாள் பவுச்சு போட்டிருந்தா அந்த மாதிரி இருக்கும்ல. மற்றபடி மொபைல் வந்து இந்த மொபைல் வந்து இந்த 4300 நல்ல ரேட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து 7000 விற்கிறாங்க, 7000க்கு விற்கிறாங்க. டிஸ்பிளே சேஞ்சுடே சொல்கிறேன். ஆமாம், டிஸ்பிளே மாற்றின போனையே வந்து உங்களுக்கு 7000 7500 விற்கிறான். நான் நல்ல ஃபோன் வந்து 10000 11000 விற்கிறாங்க. ஸோ நமக்கு உங்களுக்கு இங்கேயே ஒன்று நம்மக்கிட்டே உதாரணத்துக்கு ஒன்று இருக்கு. 11000 ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குல்ல. இதுவே ஒரு உதாரணம் உங்களுக்கு. சரியா? அப்போ இது எவ்வளோ? 4300, 4300. ஸோ எடுத்தோடனே டக்குன்னு பஸ் ஸ்டாலாக போனி பண்ணிடுங்க யார் வேணாலும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் தரான் கம்மி ரேட்டுக்கு. இப்போ அடுத்த போட்டு எது வாங்கணும்? கூகுள் பிக்சல் 7a வாங்கணுமா? இப்போ கூகுள் பிக்சல் 7a வாங்கணுமா? கூகுள் பிக்சல் இப்போ அடுத்தது நம்ம என்ன வாங்கணும்? 7a. இதுக்கு முன்னாடி பின்னாடி எதுவும் வாங்கணுமா? இதுக்கு பின்னாடி தான் இது வாங்கணும். ஓகே ஓகே. இது வந்து ரைட் ஓகே. இது வந்து இதுவும் உங்களுக்கு நான் கம்மியாக தரேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்? இதில் கால்குலேட்டரில் போட்டு நான் மறந்துட்டேன். ரைட். கூகுள் பிக்சலில் 7a 13000 ஸ்டிக்கர் ஓட்டு பார்த்துக்கலாம். 13000 ரொம்ப கம்மிங்க. கூகுள் பிக்சல் 7a 13000ன்றது சூப்பர் ரேட்டு. ஏன்னா 6aவே ஒன்று 11000 போட்டது இன்னும் நம்ம கையில் இருக்குது. 13000 போட்டோம், விற்கலைன்னு 12000 போட்டோம், அப்புறம் 11000 போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம், ஒன்றும் விற்கலை. சரியா? இது வந்து கூகுள் பிக்சலில் இதோட ஒரு மார்க் கூட. சரியா? இது வந்து மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. செம்ம தெளிவான மொபைலு, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தெளிவாக இருக்குது. ஸோ விலை எவ்வளோ? 13000. ஸோ சூப்பர் ரேட்டு. இதுவும் 11000 சூப்பர் ரேட்டு தான். கூகுள் பிக்சல் 6a 11000. இது வந்து 7a வந்து 13000. அதே மாதிரி இன்னொரு மொபைலில் அந்த கூகுள் பிக்சல்லே ஒன்று இருக்குமே நம்மகிட்ட, இந்த இங்கனுக்குள்ளே இருக்குது, 10500. 5 இது 10500. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அதே தான், 8128 தான். இதுவும் 8128 தான். 7aன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இயர்னாலே உங்களுக்கு ஒரு ஃபோனுக்கு 10000 கூட இருக்கும். அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி. இப்போ வெறும் 2000 தான் டிஃப்ரெண்ட் இதுக்கும் அதுக்கும். ஸோ இது வந்து 10500, இது 11000, இது வந்து 13000. ஸோ பாருங்கள், சூப்பராக போட்டிருக்கேன். 4மே சூப்பர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங். வேறு என்ன வாங்கணும்? ஏன் சைன் போட்டியா இதில்? ரைட் ஓகே. ரைட் ஓகே. அடுத்ததாக வந்து நம்மகிட்ட இன்னொரு மொபைல் இருக்குமே, ஐஃபோன், சாம்சங். இப்போ ஒரு 10000 ஒரு ஃபோன் போட்டிருப்பேன். இந்த இருக்குது. இது வந்து 9500 ஸ்டிக்கரை மாற்றிவேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா A34 5G மொபைலு 9500 தரேன். சாம்சங் கேலக்ஸி 34,000 இருக்குது இது ஆன்லைனில். 34,000 இதோட ப்ரைஸு. சாம்சங் கேலக்ஸியில் A34 28,000 இருக்குது. சாரி 28,000 இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு. ஸோ ஒன்லி மொபைலு வெறும் 9,500 தரேன். 9,500. சரியா? இதெல்லாம் வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கினது. சரியா? என்ன போட்டிருக்கேன்? பரவாயில்ல விடு. சரியா? 9,500. லெமன் டீ கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S23 பெரிய மொபைலுங்க. S23 5G மொபைல் 8GB RAM 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 28,000. தம்பி இதை கம்மி இப்போ ஸ்டிக்கரை மாற்றுப்பா, சைனை மாற்று. 28,000. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டின்றது ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு பில்லு கொடுத்தா அதை எங்கே போனான்னு தெரியல. பில்லை வேறு தேடணும் நம்ம. சரவணா ஸ்டோர் பில்லு இல்லை வசந்தன் கோ ஓனரோட பில்லு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S23 சாம்சங் கேலக்ஸி S23 28,000 1000 குறைச்சிருக்கேன். சரியா? இதெல்லாம் எங்கள் பொருளுன்றனால நாங்கள் திடீர்னு குறைப்போம். விற்கிதா பார்ப்போம், விற்கலைன்னா குறைப்போம். ஆனால் நீங்கள் இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. சரியா? அதனால் குறைச்சிட்டே இருப்பாருன்னு நினச்சிடாதீங்க. எதுக்கு? ஆமாப்பா, அதை சொல்ல மறந்துட்டேண்ணே. இந்த இருக்குது சார்ஜரே ஒரு 2,000. அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகுது? இது 42 வாட்ஸ் சார்ஜருங்க. செம்ம ஒரிஜினல் சார்ஜரு. சரியா? 40 வாட் சார்ஜரு. பவுச்சையும் கொடுத்துட்றோம். இந்தாங்க பவுச்சை இதுக்குள்ளேயே போட்டுருவேன். எல்லாத்தையும் போட்டு அப்படியே பர்ஃபெக்டாக ஜெனியூனாக வாங்குறவங்களுக்கு அப்படியே சும்மா செம்மையாக இருக்கும். ஸோ வெறும் வந்து 48,000 கொடுக்குறோம். 48,000க்கு சாம்சங் கேலக்ஸி 28 சாம்சங் கேலக்ஸி S23 22 கிடையாது, 22வே 22,000 சொல்லி வச்சுருந்தான் வைக்காமல். அது வெறும் மொபைல். 8,256. ஐயோ, நான் தான் இப்படி தப்பாக சொல்கிறேன் பாரு. ஃபோட்டோ எடுத்து வச்சிடறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு 8,256. நாங்கள் தப்பு பண்ணாலும் இந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவோம். சாம்சங் கேலக்ஸி S23 5G மொபைலு 28,000. சார்ஜர் 2,000. சார்ஜரை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சார்ஜர் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 லாஸ் ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் மறக்காமல் நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா போதும். நாங்கள் மறக்க மாட்டோம். சொல்கிறேன், நான் வாங்குறது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இது கூட இது வரும்னு சொல்லும்போது நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். இது ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, அதனால் இதை பற்றி பேசணும். இதுவும் என்னோடய பொருள் தான். 10,000 போட்டிருக்கோம், வாங்கிட்டாங்க. வேறு என்னப்பா இருக்குது நம்ம பொருள்? இந்த ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நல்ல பொருள் தான். OnePlus 8T 7,800. 12GB ரேமு 256. இல்லை 8GB ரேமு 256. பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொஞ்சம் டைட்டு. அதுக்கு நீங்கள் என்ன, டைட்டாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் உங்களுக்கு ஃபால்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. சரியா? டபுள் டேப் பண்ணுங்கள். அந்த ஆன் ஆஃப் பட்டனை தொடாதீங்க. வெறும் 8,256 காட்டிடு. ஒரிஜினல் டிஸ்பிளே. சாம்சங் கேலக்ஸி இது OnePlusல வந்து 70 மொபைலு உங்களுக்கு வந்து வெறும் 7,800 தரேன். 5G தானே இது? 4Gயா? ஆனாலும் உங்களுக்கு OnePlusல OnePlus 7 இது வந்து கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வால்யூம் பட்டனா? நல்லா பிரஸ் பண்ணா வால்யூம் பட்டன் அதெல்லாம் கையில் தூக்கி விட்டுக்குவாங்க விடுப்பா. ஸோ அதெல்லாம் ஒரு பேட்டரி இல்லை பஸ். இது வந்து உங்களுக்கு வந்து 256 GB 8GB ரேமு 256 GB. உங்களுக்கு விலை கொடுக்குற விலை வெறும் 7,800 தான் கொடுக்குறோம். 7,800. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்கு மொபைல். பேக்ரவுண்ட் கூட இல்லை. ஆமாம், பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மொபைல்லாம் வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இன்றைக்கே நம்மக்கிட்ட வந்துச்சு 7 ப்ரோன்னு ஒன்று போட்டான், 7 ஒன்று போட்டான் 6,500 8,000. இது வந்து 70 வந்து விலை கம்மி உங்களுக்கு.
கேமராலாம் சூப்பராக இருக்குது, இது அவ்வளோ புதுசு நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. தெளிவாக இருக்குது உங்களுக்கு. பேக் டோர் கூட ஆமாம், தூக்கலாம் இல்லை. வெறும் 7800 256 GB. ஸோ வாங்கி ரஃப் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன நம்ம ஜாமான் இருக்குது இதில்? ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஜாமான் நம்மளோட மொபைலு எல்லாம் வீடியோ போட்டாச்சு. சரியா? இது வந்து அடுத்ததாக வந்து நம்ம சில பொருள்லாம் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து சாம்சங்கில் வந்து Note 9 9500 9500 எட்ஜ் ஸ்க்ரீனு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி Note 9 வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மொபைலுங்க. 6128 இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே வந்து பேக்ரவுண்ட் இஷ்யூ கிடையாது, ஆரஞ்ச் ஷேடோ கிடையாது, எதுவுமே கிடையாது. தெளிவாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க மொபைல். இந்த பழைய மாடல் மொபைல் இப்படி இருக்குமான்றது நமக்கு வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, கேமராவில் A to Z க்ளீனாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9500 9500. அடுத்தது ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா 7000 போட்டிருக்கு. இது வந்து 5G மொபைலாக என்னன்னு தெரில, இருங்க பார்ப்போம். 5G கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது ஓப்போ A58ன்னு நினைக்கிறேன். A58 6128. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7000. இது 5G கிடையாது, 4G தான். இது 5G. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் Note 12ன்னு சொல்லிட்டு ரெட்மி Note 12 5G மொபைலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8000 தான் போட்டிருக்கு. 8000 ருபீஸு 5G மொபைலு. 6128ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6128. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸியில் வந்து S22 அல்ட்ராவில் வந்து பேக் டோர் உடஞ்சது, டபுள் சிம்மு, இந்தியன் வாரண்டி மொபைலு 30500. சரியா? இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு S22 அல்ட்ரா, எல்லாமே நல்லாயிருக்கும். சிங்கிள் சிம் கார்டு. அப்ராட் இது, இந்தியா இது இந்தியன், இதில் வெளிநாட்டு இது சிங்கிள் சிம் உள்ளது. அது நம்ம கடையில் இருக்குது, பக்கத்து கடையில் அவர் கடையிலே கொடுத்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கேளுங்க, நம்ம அவரும் விற்காம தான் வச்சுருக்காரு, உங்களுக்கு தேவைன்னா வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கலாம். இது வந்து OnePlus 9R 12500 தான் போட்டிருக்காப்ல. இதில் என்னப்பா இஷ்யூ இருக்குது? 12500 இவருப்பா காதர் பேக் டோர் சேஞ்சுடு, அவ்வளோதான். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. பஸ் மொபைல் சூப்பராக இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. சாம்சங் S21 அல்ட்ராவில் 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோடு இருக்கும், விலை வந்து பார்த்திங்கன்னா 14500. இதுக்கு ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறேன், பட் ஆனால் போடல. சரியா? போடாத போது நம்ம விற்க தான் செய்வோம். அதே மாதிரி சாம்சங் S21 அல்ட்ராவில் கொஞ்சம் அதிக கோடு இருக்குது. ஸோ இதோட விலை 13500, அதாவது 13500. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் வந்து G73 5G மொபைல். மோட்டோ G73 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜில் போயிட்டு பார்த்தோன்னா, ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது? இதாக இருக்குது, 128. இதில் ராம்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட ராம் ரேட் வரும் ராம். ஸோ 8 GB ரேம் 128.
ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 77,500. ஸோ 7,500 மோட்டோ கிடைக்குது, அதுவும் 5G மொபைலு. வாங்கலாம். 8,128 வேறு ஜிபி. ஸோ சூப்பர் ரேட் இது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. நான் வாங்குகிறவங்களுக்கு பல வகையில் பல விதமான ஃபோன் தேவைப்படும். சரியா? மைண்ட் செட்டிங் தான் அது. ஒருத்தர் வாங்கியிருக்கலாம், ஒருத்தர் கொடுத்துருக்கலாம், யாருக்காக கிஃப்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டிஸ்பிளே போனது 4,500 சொல்லி கொடுத்தாரு அவர். நம்ம இது இல்லை, முக்கிய சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களாம் இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் ஒரு 1,000 1,500 வாங்கி வைப்போம் கடையில். நாங்கள் காசு எங்கள் காசில் வாங்குறதா இருந்தால். இது வந்து OnePlusல வந்து நாடு சிஇ, OnePlus நாடு சிஇ 12GB RAM 256. RAM 256, 4000 mAh ஸ்னாப்ட்ராகன் மாடலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. இதே நாடு சி தான் வந்து 8,128. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டாங்க, அதனால் விற்காமல் போச்சு. இப்போ நல்லாயிருக்கு. 8,128 8,500. OnePlus நாடு சிஇ. லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, அந்த லைட் ஆஃப் பண்ணு. மூடிடலாம். இப்போ சொட்டுற மூடு, இதை லைட்டை ஆஃப் பண்ணுப்பா, சொல்ல தாங்க முடியல. இப்போ இதை போட்டு விடு. நான் சொல்கிறது வெளி லைட் ஆஃப் பண்ணுன்றது. அவன் வெளி லைட் ஆஃப் பண்ணால் அவன் பாட்டுக்கு போயிட போகிறான். சரி விடு, போட்டல விடு, இந்த லைட்டை போட்டு விடு. மணி இந்த லைட்டை போடுப்பா. இங்கே அவன் வெளி லைட்டை தான்ப்பா ஆஃப் பண்ண சொல்கிறான். எல்லாத்தையும் போட்டு விடுப்பா, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு ஆளுங்க. ஸோ OnePlus 9R. ஸோ OnePlus 9R இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இல்லை, 13,000 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இது எவ்வளோ மக்காமல் இருக்குது. அது இப்போ இங்கே போட்ட பார்த்திங்களா 12,500. செம்ம தெளிவாக இருக்குது. பேக் டோர் மட்டும் தான் அவங்க மாற்றிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது 13,000. இது வந்து எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 8,500. எம்ஐயில் வந்து 11i மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MI 11i 128 6GB RAM. பட் ஆனால் இந்த மொபைல் வந்து சூப்பர் மொபைல் பஸ். இது 5G மொபைல். இது வந்து 25,000, 25,000. நம்ம இது இல்லை, ஒரு கஸ்டமர். இது 25,000. 12,256 மாடல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல் தெரியுமா? என்ன மாடல் இது? சார்ஜ் இல்லாமல் இருக்குது. A25 தானே? A55 சாம்சங் கேலக்ஸியில் A55 25,000. 12GB RAM 256. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப கம்மி பண்ணிட்டார். 7,500 போட்டார், 7,000 போட்டார், இப்போ 6,300 போட்டார். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 6,000 mAhன்னு நினைக்கிறான். பேட்ரி இறங்கவே இறங்காது. 4G மொபைல் தான் இருந்தாலும் பேட்ரிக்கு கெப்பாசிட்டி அதிகம். இதுக்கு 6,128. F62 சாம்சங் கேலக்ஸி F62. காலையில் கூட ஒருத்தர் கேட்டார், எனக்கு மாடல் தெரியாமல் போச்சுது, இல்லாட்டி காலையில் அவர்கிட்ட பேசிட்டு இருந்துருக்கலாம். ஸோ நத்திங் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். நத்திங் 1 16,000. 12GB RAM 256. iPhone 12 Pro Max 58,000. எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது இது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு சொல்லு. நான் என்ன சொன்னேன்? சாரி, ஐஃபோனில் வந்து 14 Pro Max
256 கேமரா பேட்டரி மாத்தி. கேமரா பேட்டரி மாற்றிருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரா கிடையாது, இது S23 அல்ட்ரா. ஸோ இதில் என்னென்னா கண்ணாடி இந்த இடம் உடஞ்சிருக்கு. பேக் டோர்லாம் நல்லா தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. இது அப்ராட் மொபைலா இந்தியன் மொபைலாப்பா? ஸ்டார் எஸ் 0 ஸ்டார் எஸ். தெரியல, இப்போ உள்ள ஃபோன்லாம் வர மாட்டேங்குதுண்ணே இந்த ஸ்டார் ஆஷ். இது பிளாக் டாட் இருக்கு. ஐயோ, பிளாக் டாட் வேறு இருக்குங்க, கோடு வேறு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. 31,000 ரூபா, 31,000. இது 12 GB RAM, 256, S23 அல்ட்ரா. நீங்கள் பார்த்துக்கங்க, ஏன்னா S22 அல்ட்ரான்னு நினச்சிட போகிறீங்க. செட்டிங்கில் போயிட்டு காமிச்சிட்றேன். S23 அல்ட்ரா. ஓப்போ ரெனோவில் வந்து 12 ப்ரோ. 12 ப்ரோவா? இது என்ன மாடல் இது? ஓப்போ ரெனோ 7 ப்ரோவா? அப்படிதான் நினைக்கிறேன். சவுண்ட் ப்ரோ. ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. ஐயோ, நான் மாற்றி சொல்கிறேன் பாரு. ஓப்போ ரெனோ 7 ப்ரோ, 12 GB RAM, 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சார்ஜர் இருக்கா என்னன்னு தெரில. 11,000 ரூபா இது தரேன். 5G மொபைல் இது. இது ஒன் ப்ளஸில் 80. பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஒர்க்கிங்கு. 12 GB RAM, 256. அதாவது டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்சுடு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. மற்றதில் எல்லாமே நல்லா இருக்குது. விலை வந்து 7,500 ரூபா. இது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த டிஸ்பிளே வந்து ஆரம்பத்தில் பெரும்பாலும் செகண்ட் மொபைல் வாங்குறவங்க கையில், எல்லார் கையிலையுமே வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது யாருக்குமே தெரியாது. செகண்ட்ஸ் வாங்குகிறோன்னு நினைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது தான் பெரும்பாலும் சேல்ஸுக்கே வரும். இது வந்து நம்ம வந்து இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது, இது இவ்வளோ தான், இது அவ்வளோதான் 2 வரைக்கையாக பிரித்து காமிச்சு உங்கள் இந்த வீடியோ, இந்த மொபைல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வே நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக இந்த வீடியோ மூலிமா எங்களோட ஃபஸ்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே மாற்றினது இருக்குது பார்த்திங்களா, அதை சொல்லியே தான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம் நாங்கள். சரியா? நாங்கள் ஒரு பாடம் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் உங்களுக்கே உங்களை ஒரு வியாபாரியாகவே மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 10R 5G மொபைலு. ஸோ 14,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து சாம்சங் தானே இது? ஆமாம், ஃப்ளிப்பு 1 ஃபஸ்ட்டு வந்தது. அதுலேயும் பாருங்கள் டிஸ்பிளே ஃபோல்டு 1 இது. பஸ் நைட்டு நாங்கள் இவ்வளோ டயர்டில் போகிறோம், ஏதாவது 1-2 தப்பாக சொல்லுவோம், கண்டுக்காதீங்க. திருப்பி நாங்கள் திருத்திக்குவோம். சப்போஸ் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். சரியா? கமெண்டில் போயிட்டு இதாக பேசாதீங்க. இது என்ன மாடல்ப்பா? A52s 8,000 ரூபா. திரும்ப வந்துட்டானுங்களா? உனக்கு அக்கு போட்டு இப்போ போட்டு விடுவோமா? அக்கப்போர் பெரும் அக்கப்போரா இருக்குப்பா. திருடனெல்லாம் விட்டுருவானுங்க. நல்லவனை தான் இங்கே வச்சு செய்வானுங்க. இதில் வந்து சாம்சங்கில் வந்து A21 நினைக்கிறேன். 4,500 ரூபா இது. போயிட்டானுங்களா? 5,000 ருபீஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்புன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேலை செய்யாது, இந்த ஒரு வாரம் தான் செய்யும். போட்டு சலிச்சு போச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து 10,000 ரூபா இதெல்லாம். இது OnePlus 12 இது. ஸோ OnePlus 12 20,000 ரூபா.
கலருக்காக தான் போகும்னு சொன்னேன், ஆனால் ஒன்றும் விற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து A73 சாம்சங் கேலக்ஸி A73 கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு இருக்குது, 7000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து செம்ம மொபைல் இது. ஓ, குடியரசு தினத்துக்கா? குடியரசு தினம் 24ஆம் தேதியில. அதுக்கு ஓ டைப் பண்ணுறானுங்க, பண்ணு பார்த்து. இது வந்து சாம்சங்கில் வந்து இது என்ன மாடல் பாது? இதெல்லாம் போட்டாச்சு நிறைய வாட்டி. 9500 நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே போட்டாச்சு. இங்கே உள்ளதை பார்ப்போம். இது நார்சோ 15 சொல்லிட்டு, சரி நார்சோவில் 50 தான் இது. நார்சோ 50 ப்ரோ 8500 சார்ஜ் இல்லை சரியா? சார்ஜ் ஏன்னா மொபைல் நிறையா இருக்குது, உங்களுக்கே தெரியும், அதனால தான். இது வந்து 5G மொபைல், ஓப்போ K10 சொல்லிட்டு 5G மொபைலு 7000 ரூபா. இது இதெல்லாம் நியாயமான ரேட்டு தான், இதெல்லாம் கம்மி ரேட்டு. சாம்சங்கில் வந்து இது வந்து ஒரு கஸ்டமரு, அதான் நம்ம சொன்னோம்ல விஐபி. ஸோ 17,500 Note 10 ப்ளஸ் 12GB RAM 256 பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. இது OnePlus 11R வந்து என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் அப்பு வராது. அப்புறம் வந்து சென்சார் ஒர்க் ஆகலை, கிளாஸ் சேஞ்சுடு 16000 ரூபா. இது வந்து ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 256GB, பேட்ரி ஹெல்த் 86, விலை வந்து 27,500 ரூபா. OnePlus 80 13,000 ரூபா. இது வந்து இப்போ இன்றைக்கி காலையில் போட்டோம்ல, OnePlus 7 ப்ரோ பேக் டோர் உடஞ்சிருக்கு 10,000 ரூபா, 8256. இது விவோ 6,800 ரூபா. விவோவில் V23 பேக் டோர் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் வேறு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி OnePlusல வந்து 6ன்னு நினைக்கிறேன், ஆமாம் 6 6500 ரூபா. மேலே உள்ள ஓப்போ ரெனோ 11 ப்ரோ வந்து 19,000 ரூபா. அது OnePlus 11R 18,500 ரூபா, 8128 பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஓப்போ ரெனோ 11 நினைக்கிறேன். ஓப்போ ரெனோவில் வந்து 7 8 எனக்கே தெரியல, 11,000 ரூபா போட்டிருக்கு. ஐஃபோனில் வந்து அது எவ்வளோ போட்டிருக்கு, இருங்க அதை மட்டும் எடுத்து காமிச்சிடறேன். இது என்னப்பா, ஐஃபோன் 12 தானே இது? 17,500 ரூபா. என்ன ப்ராப்ளம் இது? கேமரா பேட்டரி மாற்றிருக்கு. ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்டாப்பா? ஸோ ஜென்யூன் பார்ட்டு தான் மாற்றிருக்காங்க சரியா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, லேப்டாப்பெல்லாம் காமிச்சிருவோம் சரியா? லேப்டாப்பை காமிச்சிருவோம். லேப்டாப் ஒன்று ஒன்றா எடுப்பா. இப்போ போட்டு அது இருக்கட்டும். உடுப்பா வியாபாரியை போய் தொல்லை பண்ணிட்டு எவ்வளவோ பார்த்தாச்சு. ஹெச்பியில் வந்து i7 8th ஜென்ரேஷனு 22,500 ரூபா தம்பி கொடுத்துட்டு போனாப்புல விற்க சொல்லி. என்னப்பா இந்த போனை இங்கேயே வச்சுருக்கோம், இது விளம்பரமே போடலடா இங்கே. பாக்ஸ் பீஸ், பாக்ஸ் பீஸ் ஒன்றும் நான் போடாமல் இருக்கணும். சரி ஓகே, கடைசியாக போடுவோம். இந்த லேப்டாப்பு நான் வந்து உங்களுக்கு வந்து தனி வீடியோவில் போட்டிருப்பேன் சரியா? 22,500 ரூபா. NVIDIA கிராஃபிக்ஸ் உள்ளது, i7 8th ஜென்ரேஷனு. என்ன ஜிபி ரேம் காட்டு?
i7 8th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 256 GB அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஓகே சரி, இதை எடுத்து வச்சிடும். ஒன்று ஒரு லேப்டாப் எடுப்போம். இந்த இதை பிடி. இதை ஆஃப் பண்ணுங்க. i7 8th ஜென்ரேஷனு 22,500. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,500 போட்டிருக்கு. இதுவும் வந்து i7 8th ஜென்ரேஷனு, 1 TB ஹார்ட் டிஸ்க் தானே? அதே தான், 8 GB ரேமு, அதே 256 எல்லாமே அதே தான். பட் ஆனால் 22,500. அதுவும் 22,500 தானா? மறந்துட்டோம் மத்தியா அதுக்குள்ளோ. ஆமாம், ரெண்டும் ஒரே ரேட்டு தான், ஒரே ப்ராசஸ் தான். இந்த லேப்டாப்பை காட்டு. ஸோ இது அவன் லேப்டாப்பே 3 லேப்டாப் இருக்குல்ல. யாருது? ஆமாம், இது Ryzen 5 இது செம்ம லேப்டாப். ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் பாஸ். இது எவ்வளோ சொன்னாவன்? நம்ம மறந்துட்டோம் பார்த்தியா? 25,000, 25,000 இது. இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகங்க. Ryzen 5 ரெடன் கிராஃபிக்ஸு. ஸோ இங்கே பாருங்க, 5000 சீரீஸ். மெமரி வந்து 16 GB, எஸ்எஸ்டி வந்து 512 GB. ஸோ எல்லாமே பக்கா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரெடம் கிராஃபிக் இருக்குது. ஸோ எல்லாமே சார்ஜர் எல்லாமே 25,000, 25,000 இது. ஸோ இந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் நான் போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து உண்மையிலே வாங்கக்கூடிய செம்ம மொபைலு. எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் 13 பஜார்லேயே வந்து இந்த ரேட்டுக்கு இப்போ யாருக்கிட்டையுமே இல்லை. பஜாரில் நீங்கள் ஒரு ஐஃபோன் 13 வாங்க வேணும், பாக்ஸோடு வாங்கணும்னு வந்தீங்கன்னா 25,500க்கு சத்தியமாக கிடைக்காது. ஏன் விற்காமல் இருக்குதுன்னு எனக்கே தெரில. மொபைலும் நல்லா தான் இருக்குது. பேட்ரி ஹெல்த்து 86 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மொபைலை வந்து நாங்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட வாங்கினது தான் இது. அவர் இப்போ திரும்ப எனக்கு விற்றுட்டு காசு தேவை எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்காக போட்டு விட்டது தான் 26,500 போட்டு விற்று தரேன்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் அது விற்காதனால திரும்ப பேசி 25,500க்கு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 28,500க்கு எங்ககிட்டே வாங்கி 10 நாள் கூட யூஸ் பண்ணாமல் திரும்ப எங்ககிட்டே கொடுத்து காசு அவருக்கு பணம் தேவைன்றனால திரும்ப விற்று கொடுக்க சொல்கிறாரு. நான் ஒரு ரேட் கேட்டால் கொடுக்கல. ஸோ இதுதான் பிஸ்னஸ்ஸு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கே கொடுத்தா கூட நல்லா கம்மி பண்ணி தான் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் எங்கள் பொருளே கிடையாது. எல்லாமே ஊரை விற்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற ரேட்டு போடுறோம், மறுநாள் 2 நாளில் விற்றுருவாங்க. கில்ட்டுன்னா நம்ம வந்து ஓரளவு பேச முடியும். ஃபால்ட்டுனா அதான் நம்மளே சொல்லிடுறோமே, இதில் இந்த ஃபால்ட் இருக்குது, இதில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோமே. அது சொல்லிட்டு பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,500. பேட்ரி ஹெல்த் 86 தானே? 86 கேபிளோடு இருக்குது. அப்புறம் வந்து இந்த மொபைல்லாம் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ரியல்மி GT6. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து பில்லோடு இருக்குது. 9 month வாரண்டி இருக்குது. ஏஇ. இதோட ப்ராசஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 போனுது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் 27,500 தான் கொடுக்குறோம். சரியா? 27,000 நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கங்க. அவர் கடைக்காரர் கஸ்டமர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். சரியா? 27,500. ஸோ விலை கரெக்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுங்க. OnePlus 10T வந்து 19,000. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8128 ஐக்யூ. இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது ஒருத்தர் காசு போட்டார்ப்பா, வரண்டாரு. ஆனால் வரல. 11 மணி ஆனாலும் நான் வருவேன்னு சொன்னார். இது ஐஃபோன் காப்பி. இது நம்ம ஏற்கனவே போட்டோம். 15,000. சாம்சங் கேலக்ஸி A23 6128. இது விலை எவ்வளோ போட்டோம்? 9,000 போட்டோம்ல, அதானே? 9,000 இது 6128.
விவோ வந்து இது ஒரு கஸ்டமர், இது T2 ப்ரோ. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோன் வந்தால் தான் இதை மாற்றுவார். அவர் 10,500 விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் வேணுமா, அது வரைக்கும் விற்காதீங்கன்றாரு. அவர் எப்போ நமக்கு வேணுன்ற ஃபோனை எடுக்க போகிறாரோ தெரில. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ பார்த்து சொல்கிறேன்ருக்காரு, பார்ப்போம். இது வந்து மோட்டோ G5. ஸோ மோட்டோ G5 7,500 5G மொபைல் தான் இதுவும். 6128 இதெல்லாம் நிறையா போட்டிருக்கோம் நீங்கள். இதுதான் வந்து ஃப்ரேமு 6,000 ரூபா. இதெல்லாம் 4G மொபைல், 5G கிடையாது. 9R வந்து என்னப்பா பேக் டோர் உடஞ்சதா இது? இது யாருது? ஓ, 11,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 9,500 11R நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 12,500. இது ஒருத்தர் வாங்கிட்டாரு, நாளைக்கு வந்து வாங்கிடுவாப்புல. இது வந்து ஓப்போவில் ரெனோ 9 சொல்லிட்டு ஒரு மொபைலு 11,500 போட்டிருக்கு. அப்ராட், இது இந்தியன் மொபைல். இது வந்து K50i ரெட்மி K50i. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 சொல்லி கொடுத்தாரு. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ இது தான். இந்த டார்ச் லைட்டை போட்டு காட்டுப்பாப்பா. டார்ச் லைட்டை இன்றைக்கி அவன் பேங்க்குள்ளே போ. நம்ம லைட் அடிக்கிறத வச்சு அவனா பேங்க்குள்ளே போயிட்டு ஒரு 5 கோடி எடுத்துகிட்டு போட்டோம். சும்மா பீத்திக்கிறானுங்க. அவன் உட்கார்ந்த இடத்துலையே ஆன்லைனில் பேங்க்கை கொள்ளை அடிச்சிட்றான். இப்போலாம் எவன் பேங்க்குள்ளே போய் கத்தியை காமிச்சு பிடுங்குறேன்ல, பழைய ஓல்டு மாடலில் அதெல்லாம் ஆன்லைனில் உட்கார்ந்த இடத்துலையே வந்து ஒரே ஒரு மெசேஜை தட்டி விட்டு மொத்தம் 5 கோடி 6 கோடி 50 லட்சம் 10 லட்சம். நம்ம கவுன்சிலர், எங்கள் கவுன்சிலரே ஒருத்தர் பழைய கவுன்சிலரு, அவரே வந்து பாவம் ஒரு 30,000 ரூபா இழந்துட்டாரு. அக்கௌண்ட்டில் 30,000 ரூபா தான் பணம் வச்சுருந்துருக்காப்ல. ஒரு மெசேஜ் எவனோ ஒருத்தர் கால் பண்ணியிருக்கான், மெசேஜ் அனுப்பியிருந்திருக்கு அப்படின்றான். அதை எடுத்து கிளிக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற 30,000 ரூபாயும் எடுத்துட்டானுங்க. இங்கே பாருங்கள் டார்ச் லைட்டு பவர்ஃபுல்லாக எடுத்துக்காட்டு. இது 500 ரூபா டார்ச்சுப்பா, பவர்ஃபுல்லாக எடுத்துக்காட்டு. ஆ காமி. எங்கே இருக்கு? உள்ளதான் கவர்ல இருக்கும் நினைக்கிறேன். ஆசிங்க உள்ள வைன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த இருக்கு. ஐயோ, ஒரு 5-6 தான் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. இந்த இது பிடி நிறையா போகுதுங்க. இது நிறையா. இது இப்போ இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ நம்ம 600 ரூபா இதையும் காட்டுறோம், உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம். டார்ச் லைட்டு 600 ரூபா டார்ச் லைட்டையும் காட்டுறோம். நீங்கள் பேங்க்காரன் நேற்றே அவ்வளோ கற்றுனா இங்கிட்ட அடிப்போம்மா, இந்த பக்கம் அடிச்சு விடு. இங்கே ஃபஸ்ட்டு இந்த செவத்தில் அடிப்பா. இது யாருது? இது எது பெருசு? இதில் இந்த நான் வச்சுருக்கிறது சின்னதுங்க, 500 ரூபா. இது தம்பி வச்சுருக்கிறது பெருசு. எது பவர்ஃபுல்லாக வேலை செய்து பாருங்க. இது பாருங்க, நம்ம இது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. அந்த மேலே அங்கே செவத்தில் அடி பேங்க்கில். இப்போ பாரு எவ்வளோ வேகமாக இருக்குது. லைட்டை போட்டு வச்சுருக்காங்க. சரி விடு. ஓ, சுதந்திர தினத்துக்காண்டியா? குடியரசு தினமா சுதந்திர தினமா? குடியரசு தினம். ஸோ ஓகே. இது 500 இது 600 ரூபா. பெருசாக இருக்குது, பேட்ரி பெருசாக இருக்குது. மோடு வந்து 4 மோடு இருக்குது. 1 2 3 4. அதே மாதிரி பேட்ரி இறங்க லைட் அது பேட்டரியோட ஸ்ட்ரென்த்து காட்டிடும். டைப் சி சார்ஜர் இரும்பு. ஸோ இரும்பு உங்களுக்கு சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நான் ஒன்றும் காசு போடல. அவர் ஒன்றும் 4-5 ஐட்டம் மொத்தமாக எடுப்பேன்டார். வேறு என்னப்பா, அவ்வளோதானே? இப்போ இந்த இதெல்லாம் டார்ச்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ டைம் இல்லை, நாங்களும் கிளம்புறோம். ஏன்னா எங்களுக்கே இந்த நைட்டில் வீடியோ போடுறதுன்றத செம்ம மூட் அவுட்டுங்க. நான் ஏதோ ஸ்டாக் வீடியோ போடணுன்றதுக்காக உட்காந்து மெனக்கட்டு போட்டு போகிறேன். இல்லாட்டின்னா நாங்களாம் 9 மணிக்கே நார்மலாக வந்து 9:30 10 மணிக்கே ஓடிடுவோம். இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து
11 மணி 12 மணிக்கு போகிறோம். அது வந்து இதுப்பா, அது ஒரு கிளாரு வச்சுருப்பானுங்க. காவல்துறையெல்லாம் வந்து தவறாக பேசலை, டென்ஷன் பண்ணக்கூடாது. பர்மா பஜாரு கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் அஃபென்ஸ் ஆகவும் ஆகாது. பஜாரில் வந்து ஒருத்தர் திருடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பெரிய திருடன் கூட திருட மாட்டான். பெரிய எவனாவது பஜாரை பற்றி தெரியாமல் அறகுறையாக உள்ளவனுங்க தான் வந்து திருடுவானுங்க. நான் பெரிய பெரிய கருப்புக்குள்ளெல்லாம் இங்கே கை வைக்கவே யோசிப்பான். சும்மா ஒன்றுத்துக்காக எவனா ஒருத்தன் 2 பேர் அந்த வெளியில் கிடக்கிற டப்பா இப்போ தூக்கிட்டு போவானுங்க, அவ்வளோதான். அவனுடைய வேறு பெருசாலாம் இங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்கும். கேமரா இல்லாத காலத்துலேயே இங்கே திருடு போவாது. ஒருத்தன் திருடுறான் அப்படின்னாலே நம்ம வந்து காவல்துறைக்கு நல்ல ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருடன் ஒரு இடத்துல ஒரு வளர்ந்த திருடன், அதாவது வந்து டேலண்ட்டாக உள்ளவன், ஒரு அதை கருப்புக்குள்ளான்னுவாங்கள, அந்த மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு எஸ்ஏ பார்த்து பேசிட்டு வந்துடுவான். ஆனால் ஐயா, நான் இந்த இடத்துல வந்து இது மாதிரி சம்பவம் பண்ண போகிறேன் ஐயா, ஏதாவது இருந்தால் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுவாப்புல. அதே மாதிரி சம்பவம் பண்ணிவிட்டு நேராக அவர்கிட்ட தான் போவான். போயிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு, சரி போய் வைடா பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் நம்ம வந்து சும்மா டைம் பாஸ் ஆகுதுல்ல. இப்போ வந்து தம்பி வந்து அடிக்கிட்டு இருக்கான், அடித்து முடிகிற வரையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஆயிரத்தி 1986 பார்த்திங்கன்னா இந்த குறுக்குப்பேட்டை, இந்த தண்டையார்பேட்டை, நேதாஜி நகர், இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா நகை பயங்கரமாக திருடுவாங்க, கொள்ளடிப்பான் ஒருத்தன் பயங்கரமான ஆள். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவன் பேர் என்னப்பா, அவன் பேர் அதான் குதிரை கணேசன் வானுங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ரோட்டில் போய்லாம் திருட மாட்டான். அந்த தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பக்கிங்காய் கால்வான்னு சொல்லுவாங்க. பக்கிங்காய் கால்வான்னு அது வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒரு கால்வா ஓடும். ஒரு 20 அடி அகலமும் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி 15 அடி 10 அடிக்கு தான் இருக்கும். ஸோ அதை தான் தனக்கு திருட்டுக்கு பயன்படுத்துவான். ஸோ சம்பவம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், நேராக போலீஸ்க்கே ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி இந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டேன், நீங்கள் வராதிங்க, நான் ஓடிடுவேன், நீங்கள் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே செய்வான் அந்த ஆள். கடைசி வரைக்கும் அந்த ஆளை பிடிக்கவே இல்லை. கடைசியில் அவன் பாடி மட்டும்தான் எடுத்தாங்க. ஒரு சம்பவம் பண்ணிட்டு போகும்போது அந்த அந்த கால்வாயில் போயிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே சேர் இழுத்து அப்படியே செத்து போயிட்டான். ஸோ ஓகே பஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது யோசிப்போம், வேறு மாதிரி சிந்திப்போம். ஒரே அரைச்ச மாவை அரைக்க எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது.